ஹலோ கைஸ், ஃபஸ்ட் ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்க்ரீனில் வந்து எப்படி டபுள் டேப் பண்ணால் ஸ்க்ரீன் வந்து க்ளோஸ் ஆகுதுன்னு சொல்லி தான் ஃபஸ்ட் ட்ரிக் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் செட்டிங்ஸில் போய்ட்டு செட்டிங்ஸில் சிஸ்டம் போங்க. சிஸ்டமில் கெஸ்டர்ஸ்ன்னு இருக்கும், அதில் ஜென் மோஷன் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. அதில் டபுள் டேப் டு வேக், டபுள் டேப் டு ஸ்க்ரீன் ஆஃப் 2 ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், மேலே கீழே. உங்களுக்கு தேவைன்னா ரெண்டுமே வந்து கூட எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ ஜஸ்ட் டபுள் டேப் பண்ணால் வந்து க்ளோஸ் ஆகிடும். இப்போ நீங்கள் வந்து வேக்கப் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது, பேட்டரி தான் நிறைய வேஸ்ட்டாக இதுவாகும். அதனால அந்த ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை ஆஃப் பண்ணியே யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். டபுள் டேப் பண்ணால் ஸ்க்ரீன் ஆஃப் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒன்றா யூஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்க்ரீனோட கலர் சேஞ்ச் எப்படின்னு பார்க்கலாம். செட்டிங்ஸ் போங்க, செட்டிங்ஸில் டிஸ்பிளே போங்க, டிஸ்பிளேயில் அட்வான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் பாருங்கள் ஸ்க்ரீன் கலர்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட்டை வந்து அன்டிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம். கூல் டு வார்ம், உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதுக்கேற்ற உங்கள் சுச்சுவேஷன் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து உங்கள் ஃபோன் டயலர் பண்ணுவோம்ல, அதில் போய் எப்படி தீம் மாற்றுதுன்னு பார்ப்போம். அதில் டாப்பில் பாருங்கள் டிஸ்பிளே ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணி கீழே வந்து டார்க் தீம்னு இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் வந்து டார்க்காக இருந்தால் பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள் நம்பர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ப்ளூ கலர், பேக்ரவுண்ட் வந்து பிளாக், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஐகான் வந்து பார்த்திங்கன்னா இது டிஃபால்ட்டாக ரவுண்டாக இருக்கும். அது எப்படி சேஞ்ச் பண்ணுறதுனா லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போய்ட்டு உங்களுக்கு எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்டைல்ஸ் இருக்குது. இதில் ஸ்டாக் ஆண்ட்ராய்டுனால நிறைய கஸ்டமைசேஷன் கிடையாது. ஏசஸ் ஃபோனில் M2 ப்ரோவில் சொல்கிறேன். ஸோ அதனால் இப்போ இந்த மாதிரி ஐகான்ஸில் கொடுத்துருக்க ஐகான்ஸ் வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. இந்த லான்ச்சர்லாம் யூஸ் பண்ணாதீங்க. லான்ச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோன் வந்து ஸ்லோவாகும், ரேம் வந்து பிடிச்சிக்கும். ஸோ அதனால் கஸ்டமைசேஷன் முடிஞ்சளவுக்கு கம்மியாக பண்ணிக்கோங்க. ஸோ தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இப்போது டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் வராது, பேட்டரியோட பர்சன்டேஜ். அது எப்படின்னா செட்டிங்ஸில் போங்க, பேட்டரியில் போங்க, அங்கே வந்து பாருங்கள் பேட்டரி பர்சன்டேஜ் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிங்கன்னா அந்த பர்சன்டேஜ் சிம்பிள் வந்து காமிச்சிடும். அதை விட வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீப் வந்து பார்த்திங்கன்னா 30 seconds to 1 minute அது வைங்க, நிறைய வைக்காதீங்க. ஆனால் பப்ஜி விளாட்ற மாதிரி இருந்துச்சுன்னா நிறைய வச்சுக்கோங்க. ஸோ ஆனால் இருந்தாலும் ஸ்க்ரீன் டச் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ சிக்ஸ்த் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஐகான் டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் லாங் ப்ரெஸ் பண்ணேன்னா யூடியூப்பில் அதில் சப்ஸ்கிரிப்ஷன், சர்ச், ட்ரெண்டிங்னு இருக்கும். அப்படியே ஜஸ்ட் 1 டேப்பில் வந்து நம்ம டக்குன்னு போயிடலாம். இப்போ நான் நெட் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் வரல. ஸோ எல்லா ஆப்புக்குமே அந்த ஃபீச்சர்ஸ் இருக்குது. இப்போது நான் உதாரணமாக மைஜியோ வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுறேன், பே பில்லு, ரீசார்ஜ், வியூ பேலன்ஸ், எது ரீசெண்டாக நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் அந்த ஆப்பை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு காமிச்சிடும். உங்கள் ஆப்பு நீங்கள் எதுனா நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அந்த ஆப் ஐகான் பக்கத்தில் ஒரு க்ரீன் கலர் சர்க்கிளோ இல்லை ப்ளூ கலர் சர்க்கிளோ நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் அந்த மேலே வரும்ல டிஸ்பிளே, அதில் செட்டிங்ஸ் எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். இப்போது உங்களுக்கு தேவை, இப்போ இந்த ஹாட்ஸ்பாட் வந்து எனக்கு அந்த லிஸ்ட்டில் தேவையில்லைன்னா அதை கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி கீழே வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு காமிக்காது. இப்போ உதாரணமாக இது வந்து ரீஅரேஞ்ச் கூட பண்ணலாம். இப்போ நான் உதாரணமாக இப்போ இந்த பேட்ரி ப்ளூடூத்தை வந்து கிளிக் பண்ணி நான் இந்த பேட்ரி சேவரை லாங் ப்ரெஸ் பண்ணி நான் அப்படியே மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ப்ளூடூத் வந்து செகண்ட் ரோவில் வந்துருச்சு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஆர் வந்து ஒரு ஸ்க்ரீனாகவும் செகண்ட் ஆர் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனாகவும் இருக்கும். அது எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ செட் பண்ணிவிட்டு இங்கே பேக் போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு வேளை தப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரீசெட் பண்ணிக்கலாம், பழையபடியே இருக்கட்டும் சொல்லிட்டுருக்காங்க. ஹோம் வந்துட்டு இப்போ வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு இதில் 6, நெக்ஸ்ட் இதில் 6 இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே, பேட்ரி இது பிரைட்னஸ் இதுவும் மேலேயே இருக்குது. ஸோ 8th ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கேல்குலேட்டர்.
8th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கேல்குலேட்டர். இப்போ கேல்குலேட்டரில் வந்து இது என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த 3 டாட்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போய்ட்டு ஃப்ளோட்டிங் கேல்குலேட்டர்னு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து டக்குன்னு எதனா ஒரு டக்குன்னு டைப் பண்ணணும் அப்படி அர்ஜென்ட்னா அப்படியே டக்குன்னு டைப் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஜஸ்ட் அப்படியே கிளிக் பண்ணி அந்த இது எதனா ஒரு அவசரமாக ஒரு கணக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிங்கன்னா அந்த டக்குன்னு அந்த மாதிரி போட்டுடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஆர்டினரி கேல்சி மாதிரி தான் இருக்கும் இந்த ஃப்ளோட்டிங் கேல்குலேட்டரில். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஃபுல் ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணோன்னா நீங்கள் வந்து அந்த ஆப்புக்குள்ளே தான் போய் பார்க்கணும். இப்போ கேல்குலேட்டர் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் இந்த 3 டாட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஹிஸ்ட்ரி போகலாம். ஹிஸ்ட்ரி போய்ட்டு நீங்கள் ரீசெண்டாக என்ன வந்து டைப் பண்ணியிருக்கீங்க, ரீசெண்டாக என்ன கேல்குலேட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். எதனா ஒரு போன கேல்குலேஷன் என்ன போட்டு மறந்து போச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அது கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து எந்த இது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி டிலீட் பண்ணிக்கலாம், இல்லை 1 by 1 கூட செலக்ட் பண்ணிக்கலாம். 9th ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ஸ்ப்ளிட் வந்து பார்த்திங்கன்னா டியூவல் ஸ்க்ரீனை யூஸ் பண்ணுவாங்களே. இதில் மோஸ்ட்லி எல்லா செல்லையும் இருக்குது, நம்ம செல்லையும் இருக்குது, ஏசஸ் ஃபோன்லையும். இப்போ நான் மேலே வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் வச்சுட்டு கீழே வந்து குரோம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா நான் மெசேஜும் டைப் பண்ணிவிட்டு அதே சமயம் நான் வந்து பேக் வந்துட்டு அப்படியே குரோமில் சும்மா வெப்பேஜ் வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். என்ன இது இருக்குன்னு சொல்லிட்டு யூடியூப் வீடியோஸ் கூட இதேமாரி பார்க்கலாம். ஸோ இப்போ இது ஃபுல் மெசேஜ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை அப்படியே கீழே ட்ராக் பண்ணி விடுங்க. இப்போ வந்துடுச்சு பாருங்க. இது வந்து 9th ட்ரிக். ஓகேங்களா. 10th அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் சார்ஜிங் வந்து பாருங்கள். இப்போ அதுக்கு முன்னாடி ஓடிஜி கேபிள் இது வந்து பார்த்திங்கன்னா நான் அமேசானில் 315ன்னு சொல்லி வாங்கினேன். ஆனால் டெலிவரி சார்ஜோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 65 இருந்துச்சு. இது வந்து ஒரு கேபிள் சொல்கிற மாதிரி இது ஓடிஜி அடாப்டர். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது பிளாஸ்டிக் பாடி தான், கொஞ்சம் சீப்புன்னு சொல்ல முடியாது, ஆனால் நல்லா யூஸ் ஆச்சு. ஏன் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டேமேஜுமே இல்லை ப்ராடக்ட்டு. ஸோ இப்போ நான் வந்து இந்த ஜியோ ஃபோனோட அதை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். யூஎஸ்பி கேபிள் மூலமாக அந்த ஃபோனையும் இந்த ஃபோனையும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ டாப் ரைட் பாருங்கள், ஒரு நிமிஷம் ஃபோக்கஸ். இப்போ வந்து பாருங்கள் அந்த இடத்துல சார்ஜ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா ரிவர்ஸ் சார்ஜிங் ஆகிட்டுருக்கு ஓகேவான்னு சொல்லுவேன். ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து 5000 mAhல நம்ம ஃபோனு. ஸோ அதனால் அது மூலமாக இது வந்து சார்ஜ் ஏறிக்கும். நீங்கள் இந்தமாரி ஃபோன்ஸ்க்கு வந்து நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். நல்லா பாருங்கள், நான் இதோட கேபிள் தான் கனெக்ட் பண்ணிக்கிறேன், வேறு எதுவும் கனெக்ட் பண்ணல. இதோட அடாப்டரோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். 3 அடாப்டருமே செக் பண்ணி பார்த்தேன். எல்லாமே யூசேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனாக இருக்குது. பில்டும் வந்து பார்த்திங்கன்னா ஓகே, ரொம்ப பர்ஃபெக்ட்லாம் சொல்ல மாட்டேன், ஆனால் ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து பென்ட்ரைவாக கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த ஓடிஜி. இது நம்ம ஃபோனே வந்து பார்த்திங்கன்னா ஓடிஜி சப்போர்ட் இருக்குது. பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணி ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் பண்ணி ட்ரான்ஸ்ஃபரோ காப்பியோ எது வேணால் பண்ணிக்கலாம். இந்த அடாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த குவாலிட்டி சொல்கிறேன்ல, அதை ப்ளக் பண்ணுற மெட்டல் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுது, பார்க்கறதுக்குள்ளே ஹை குவாலிட்டி மாதிரி இருக்குது. அந்த மெட்டல் பாயிண்ட் சொல்கிறேன். பாடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோ குவாலிட்டி தான், ஆனால் அந்த மெட்டல் பாயிண்ட் இருக்குல்ல அது வந்து நல்லா ஹை குவாலிட்டி. ஸோ இது நம்பி வாங்கலாம். ஜஸ்ட்டு டெலிவரி சார்ஜ் தான் 50 ரூபா போடுறான், ப்ராடக்ட் விலையே 15. ஸோ அதுதான் பார்க்க வேண்டியதாக இருக்குது, மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துக்கோங்க.